யாழ் பல்கலைக்கழகத்துல வந்து லெக்சரர் ஒருத்தவங்க வந்து இருந்திருக்காங்க. ம். அவங்க வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் யாரால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கணவன் ஒரு விடயத்த சொல்லியிருக்காரு. மனைவி ஓகே சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் வந்து இந்த கொலைய பண்ணோம். மனைவியோட ஒப்புதலோட தான் இது நடந்ததே தவிர, ஒரு நைட் ஃபுல்லாவே அந்த அழுகுன சடலத்தோட அவங்களோட உயிருக்காக போராடிக்கிட்டு அந்த பாழடைஞ்ச கிணத்துக்குள்ள இருந்திருக்காங்க. அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் போதும் இந்த சம்பவத்தோட ஆழம் என்ன? இந்த விஷயத்தோட டெப்த் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு. இலங்கை மக்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து ஈரான் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இல்ல உங்களுக்கான எண்ணெய் வர்த்தகம் நடக்கும். வணக்கம் கனுஷ்யா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் அட் த டைம் வந்து கொஞ்சம் சோகமாவும் இருக்கு. ஏன்னா உலகத்துல நடக்கிறது அதெல்லாத்தையும் தாண்டி நாட்டுல வந்து நிறைய சம்பவங்கள் பதிவாகி இருக்கு இந்த 2 நாள்ல. அதுவும் தொடர் சம்பவங்கள். நம்ம நாட்டுல கூட இப்படி நடக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காத சம்பவங்கள் வந்து இப்ப நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, அதாவது உலகமே இப்போ ஒரு பெரிய பதட்டத்துக்கு மத்தியில போய்கிட்டு இருக்கு. நிறைய பொருளாதார பிரச்சனைகள், அங்கால ஒரு பக்கம் போர் நடந்துகிட்டு இருக்கு. இதோட இம்பாக்ட் வந்து ஸ்ரீலங்காக்கு வந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சம்பவத்துல நீங்க சொன்ன மாதிரி தான் இலங்கையில இந்த மாதிரியான சம்பவங்களும் பதிவாகுதா அப்படின்னு கேள்வியையும் அதிர்ச்சியையும் தரக்கூடிய மாதிரியான 2 சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. ஒன்று வந்து யாழ்ப்பாணத்துல, மற்றது வந்து மட்டக்களப்புல. 2 சம்பவங்களும் வந்து இன்னமுமே அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியில வர முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் இப்போ வெளிப்படுத்தப்பட்டுட்டு இருக்கு. அந்த விஷயங்கள் தொடர்பா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். கட்டாயம் பேசலாம். அதாவது மனிதர்கள் வந்து இவ்வளவு தூரம் இறங்கி இந்த மாதிரியான குற்ற செயல்களை செய்வாங்களா அப்படின்னு நம்மளே வந்து திகைக்க வைக்கிற சம்பவங்கள் தான் நடந்திருக்கு. கண்டிப்பா அதை பத்தி பேசலாம். சோ முதலாவதா என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாழ் பல்கலைக்கழகத்துல வந்து லெக்சரர் ஒருத்தவங்க வந்து இருந்திருக்காங்க. அவங்க வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் யாரால அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகள் மற்றும் மருமகனால வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அது வந்து இப்ப யாழ்ப்பாணத்துல ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமா, நிச்சயமா. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ அவங்களுடைய அதாவது கொலை செய்யப்பட்டவங்க, உயிரிழந்தவங்க வந்து அவங்களுடைய மகன் 2 பேரும் தான். மகனும் வந்து ஒரு விரிவுரையாளரா இருக்காங்க. மகளுக்கு வந்து 19 வயசு தான் ஆகுது. 19 வயசு மகள் தான் வந்து தாயார கொலை செஞ்சுட்டு, அவருடைய கணவரோட வந்து தப்பிச்சு போயிருக்காங்க. இதோட பின்னாடி, இந்த சம்பவத்தோட பின்னாடி வந்து இருக்கக்கூடிய காரணங்கள் வந்து கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணங்களா இருக்கு. ஏன்னா காதல், விவாகரத்து இந்த மாதிரி. மற்றது வந்து முக்கியமா போதைப்பொருள். இன்னைக்கு வந்து எங்களுடைய நாட்டையும் சரி, உலகத்துல பல நாடுகளையும் சரி, நிறைய இந்த குற்றச்செயல்களுக்கு ஒரு காரணமா இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் இந்த போதைப்பொருள். போதைப்பொருள் தான் இந்த சம்பவத்துக்கும் பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லி போலீசார் வந்து இப்போ சந்தேகம் வெளியிட்டு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, அந்த வயசு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணுக்கு வந்து இப்பதான் 19 வயசு ஆகுது. இந்த 19 வயசுலயே இவ்வளவு தூரம் அந்த பொண்ணுக்கு செய்யக்கூடியதாக இருந்தா, அவங்கள வந்து லைஃப் என்ன மாதிரி மாத்திருக்கு. ஒரு கட்டத்துல யுத்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, அடையாளமா வந்து சொல்லுவாங்க. அந்த பகுதியில இருக்க மக்களை வந்து தமிழுக்கு அடையாளமா சொல்லுவாங்க, பண்பாட்டுக்கு அடையாளமா சொல்லுவாங்க. ஆனா இப்போ அந்த மாதிரியான இடங்கள்லயே இப்படியான சம்பவங்கள் நடக்கும்போது அது வந்து அதிர்ச்சியை தருது அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் இதை பத்தி பாத்தீங்கன்னா நிறைய வதந்திகள் வருது, நிறைய நியூஸ் வருது. எது உண்மை அப்படின்னு தெரியல. ஆனா எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி பாத்தீங்கன்னா, இந்த 19 வயசு பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அந்த 22 வயது பையன் ஒருத்தர் இருக்காரு. கணவனுக்கு வந்து கல்யாணம் ஆகி இருக்கு. அதுவும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வந்து பொண்ணு வந்து 18 வயசு ஆகின உடனே வீட்டை எதிர்த்து 2 பேருமே போய் கல்யாணம் பதிவு திருமணம் பண்ணிருக்காங்க. அதாவது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்காங்க. ஆமா. அதுக்கப்புறம் அந்த பையனோட அந்த பொண்ணு வந்து 3 மாசம் வாழ்ந்திருக்காங்க. அப்போ சில சண்டைகள் வர, இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்களுடைய அம்மா வீட்டுக்கே திரும்பி வந்துட்டாங்களா. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கோர்ட்ஸ்ல வந்து கேஸ் போயிருக்கு. டிவோர்ஸுக்காக கேஸ் போயிருக்கு. ஆனா இந்த டிவோர்ஸ் கேஸ்ல வந்து அந்த பையன் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஆஜராகிறது இல்லையா. ஒரு 2-3 முறை ஆஜராகாத பட்சத்துல அந்த பையனுக்கே ஒரு கட்டத்துல தெரிஞ்சிருச்சான், இப்ப நான் வந்து ஆஜராகாட்டி இப்படியுமே டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க, அப்படி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது தான் அவர் வந்து ஓட்டை பிரிச்சு வீட்டுக்குள்ள இறங்கி, அதுவும் அந்த பொண்ணோட ரூமுக்கு போயிட்டு பேசி கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது நம்ம வந்து சேர்ந்து வாழ்ந்துடலாம், நம்ம வந்து திருந்திடலாம் அப்படி இப்படின்னு கன்வின்ஸ் பண்ணப்போ, அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்களா, அம்மா வந்து முட்டுக்கட்டையா இருப்பாங்க, அம்மா வந்து ஏத்துக்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது தான், அப்ப தடையா இருக்க அம்மாவையே நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அது வந்து சொல்றதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. அந்த பையனுக்கு அவங்க வந்து வேற ஒரு இதா இருந்திருக்கலாம். அந்த பொண்ணுக்கு வந்து பெத்த அம்மா இல்லையா? ம். அதான் சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணி படிக்க வச்சு 19 வயசு வரைக்கும் அவங்கள கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. அதுவும் அவங்களும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அம்மானாலாம் யாருக்கு தான் பிடிக்காது, அந்த மாதிரி ஒன்று இருக்குல்ல. இப்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுடைய மகளையாக இருக்கட்டும் மகனையாக இருக்கட்டும் ஓரளவு நல்லா படிக்க வச்சு இப்போ மகன் வந்து ஒரு விரிவுரையாளர் அப்படின்னா அவரும் ஒரு நல்ல எடுக்கேட்டடான ஒருத்தராக தான் இருக்கார். அப்போது இந்த மாதிரியான சம்பவங்களில் வந்து ஒரு மகளால் எப்படி ஒரு மனசை நிதானப்படுத்திக்கிட்டு அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்போ சமூகத்தில் எழுப்பப்படுது. அதாவது நிறைய விமர்சனங்கள் அப்படிங்கிறத தாண்டி நிறைய கருத்துக்கள் எல்லாரும் மூலமாகவும் இப்போ சொல்லப்படுது, சமூக வலைதளங்கள்லையும் பேசப்படுது. ஏன் அப்படின்னா எப்படி ஒரு பிள்ளையால் இதை பண்ண முடியும், எப்படி ஒரு மகளால் இதை பண்ண முடியும், அதுவும் ஒரு தாயாருக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு நிலை உருவாக முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் வெளியாகிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனாலும் நடந்திருக்கு. அதான் எண்ட் ஆஃப் த டே அது நடந்து முடிஞ்சிருச்சு. இப்படி ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட நடத்தின விசாரணைகளில் வந்து 21ஆம் திகதி தனங்கிழப்பு பற்றைக்காட்டில் இருந்து தான் இந்த விரிவுரையாளரோட சடலம் வந்து மீட்கப்பட்டிருக்கு. 18ஆம் திகதி தான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வீட்டோட ஓட்டை பிரித்து உள்ளே போய் இந்த கொலை சம்பவம் பதிவாகி இருக்கு. பதிவானது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நகைகள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. அவங்களோட கார்டில் இருந்து காசு, அதாவது ஏடிஎம்மில் போய் காசு எடுத்துகிட்டு அவங்க வந்து திருகோணமலையில் போய் புதுசாக ஒரு வீடு வாங்கி அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சி அந்த வீட்டில் தங்கியும் இருந்திருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் 2 நாளைக்கு அப்புறமா போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏடிஎம்மில் காசு எடுக்கிறதும் வந்து இந்த சிசிடிவியில் வந்து பதிவாகி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த கொலை செஞ்சதுக்கு அப்புறமா வந்து இவங்களோட அந்த சடலம், உயிரிழந்தவங்களோட கொலை செய்யப்பட்டவங்களோட சடலத்தை வந்து புதைக்கிறதுக்கு நிறைய இடங்கள் தேடி இருக்காங்க. பட் அதை எங்கேயுமே வந்து புதைக்க முடியாது. அந்த பதட்டத்தினால தான் இவங்க வந்து இப்படி ஒரு பற்றை காட்டுக்குள்ளே வீசிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கு. இப்போது இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காகவும் மகள் வந்து போலீஸ் பாதுகாப்போட வந்திருக்காங்க. இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்கும் வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் பதிவாகி இருக்கு. இந்த யாழ்ப்பாண சம்பவத்தில் இப்போது கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்னன்னா இந்த கொலை செய்ததா சொல்லப்படக்கூடிய இந்த கணவன், அவருக்கும் வந்து 22 வயது, மகளுக்கு வந்து 19 வயது. போன வருஷமே அவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க, பதிவு திருமணம் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த கல்யாணத்தில் வந்து அம்மாவுக்கு ரொம்ப விருப்பம் இல்லை அப்படின்னும், மற்றது நீங்கள் சொன்ன மாதிரி திருமணம் ஆனதுக்கு அப்புறமா வந்து இவங்களுக்குள்ள நிறைய முரண்பாடுகள், அதுக்கான காரணம் வந்து போதைப் பொருளாக இருந்திருக்கு, போதை பாவனையாக இருந்திருக்கு. இந்த முரண்பாடுகளால் தான் இந்த விவாகரத்துக்கு வந்து இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. மற்றது இந்த விவாகரத்தை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து உயிரிழந்தவங்க ரொம்ப தீர்மானமாக இருந்திருக்காங்க. டிவோர்ஸ் பண்ணியே ஆகணும், பொண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு அம்மாவா அவங்க வந்து யோசிச்சாங்க. பட் ஒரு பொண்ணா அந்த பொண்ணு வந்து யோசிச்சிருக்கலாம் அப்படின்றதான் எங்களுடைய கருத்து. பட் இப்ப கூட நாங்க வந்து சொன்னது இருக்கு இல்லையா, இது வந்து எங்களுக்கு கிடைச்ச தகவலை வச்சுதான் நாங்க வந்து சொல்றோம். ஏன்னா போலீசார் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. விசாரணை முடிவுல தான் சரியா அங்க வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியும். ஆமாம், அதாவது இப்போது போலீஸாரோட விசாரணை, நீங்கள் சொன்ன மாதிரி போலீஸாரோட விசாரணைகள் வந்து தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கு. உயிரிழந்தவங்க, அதாவது தயாலினி திலீபன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விரிவுரையாளர் வீட்டில் வச்சு தான் கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறது வந்து இப்போது போலீஸ் விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற வழக்கு இப்போது தொடரப்பட்டிருக்கு. ஏடிஎம்மில் வந்து பணம் எடுத்த சம்பவமும், அது மட்டும் இல்லாமல் திருகோணமலையில் இப்போது உயிரிழந்த விரிவுரையாளருக்கு வந்து ஒரு கார் இருந்திருக்கு. இப்போது எரிபொருள் QR முறை மேலே போகிறதுனால இந்த காருக்கு வந்து ஒரு QR கோடு இருந்திருக்கும் இல்லையா, அந்த QR கோட் மூலமாக இவங்க வந்து திருகோணமலையில் ஒரு எரிபொருள் நிலையத்தில் வந்து அவங்க எரிபொருள் நிரப்பிக்கிட்டு தான் போயிருக்கதாகவும் இப்போது போலீஸ் விசாரணைகளில் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த நகைகளை கொள்ளையடிச்சதுக்கான ஆதாரங்களும் வந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த நகைகளை வந்து ஈடு வச்சு அது மூலமாக பணம் எடுத்திருக்கதும் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கணவன் வந்து ஒரு விடயத்தை சொல்லியிருக்காரு. மகளோட, அதாவது இந்த விரிவுரையாளரோட மகளோட வாக்குமூலங்கள் வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் அவங்களுடைய கணவன் ஒரு விடயத்தை சொல்லியிருக்காரு. மனைவி ஓகே சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் வந்து இந்த கொலையை பண்ணோம், மனைவியோட ஒப்புதலோடு தான் இது நடந்ததே தவிர இது வந்து மற்றபடி எதுவும் கிடையாது அப்படின்னு அவர் ஒரு விடயத்தை சொல்லியிருக்காரு. ஆனால் மனைவியோட வாக்குமூலத்திலேருந்து இந்த மாதிரியான தகவல்கள் எதுவுமே உறுதிப்படுத்தப்படலை. அவர் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. இது வந்து மனைவியோட ஒப்புதலுக்கு கீழே தான் இந்த கொலை சம்பவம் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த சம்பவத்தோட சுருக்கம். அதாவது இவ்வளவு தான் நடந்திருக்கு. இப்போது போலீஸ் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படுது, சம்மந்தப்பட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுறாங்க. ரஜிரெட்டு பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக இருக்கக்கூடிய உயிரிழந்த விரிவுரையாளரோட, அதாவது தயாலினி திலீபன் அவங்களோட மகன் வந்து தான் இந்த முறைப்பாடை போய் வழங்கி இருக்காங்க. அவங்களுடைய மகன்
இதுதான் சம்பவம். இப்போ இந்த சம்பவம் தான் இப்போ பேசு பொருளா மாறி இருக்கு இலங்கைக்குள்ள. நீங்க சொன்ன மாதிரி அந்த காலப்பகுதியில கல்வி, பண்பாடு, கலாச்சாரம் இது எல்லாத்துக்குமே பெயர் போன ஒரு இடம் தான் எங்களுடைய யாழ்ப்பாணம், தமிழ் மக்கள். இப்போ எங்களுடைய தமிழ் பிரதேசத்துல இப்படியான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு அப்படிங்கிறது வந்து நிறைய கேள்விகள் எழுப்பி இருக்கு. அதை நான் முதல்ல சொன்ன மாதிரி பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள் வந்து அவ்வளோ வர்த்தான ரீசன்ஸ் கிடையாது. இதெல்லாமே வந்து போதை பாவனை, காதல், விவாகரத்து இதெல்லாமே வந்து ஒரு கொலையை செய்கிற, அதுவும் அம்மாவை கொலை செய்கிற அளவுக்கு இந்த இதில் என்ன என்ன காரணம் இருக்குது என்ன அப்படிங்கிறது தான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வியாக எழுப்பப்பட்டிருக்கு. பட் இதையும் தாண்டி போலீஸ் விசாரணைகள் நடத்தப்பட்டு இருக்கிறதுனால, தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால இதையும் தாண்டி நிறைய விடயங்கள் வெளிவரலாம், உள்ள நிறைய மர்மங்கள் இருக்கலாம், அதெல்லாம் வெளிவரலாம் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. பொறுத்திருந்து பார்க்கணும் விசாரணைகள் என்னென்ன விடயங்கள் தெரிய வருது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் இந்த விஷயம் வந்து நிறைய பேரோட மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கு. இந்த சம்பவம் ஏன் இப்படி நடக்குது, எதுக்காக இப்படி நடக்குது, எதனால அப்படின்ற நிறைய கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. அப்போ இது முறையான விசாரணைகள் நடந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்க சொன்ன மாதிரியே போலீஸ் விசாரணைகள் வந்து தீவிரப்படுத்திட்டு வராங்க. அண்ட் போலீஸார் கூட பாத்தீங்கன்னா துரித கதியில வேலை செஞ்சு அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி இப்போ விசாரணைகளை மேற்கொண்டு வரும்போது இதுக்கு பின்னாடி இருக்க உண்மை அப்படின்ற ஒரு உண்மை இருக்கும் இல்லையா, அது வந்து இனிமே வரும் நாட்கள்ல வந்து அது கண்டிப்பா வெளியே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தை பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது மட்டக்களப்புல இன்னொரு சம்பவம் நடக்குது. அதை வந்து என்ன சொல்றது, யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அது இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம கூட தான் இந்த சமூகத்தில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய கவலையான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா மட்டக்களப்பில் நடந்தது வந்து கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பாலடைஞ்ச கிணறு, அந்த கிணற்றுக்குள்ள ஒரு ஒரு இளம் பெண்ணை வந்து தூக்கி எரிஞ்சிருக்காங்க. அதுவும் 5 பவுன் நகைக்காக, தங்க நகைக்காக தூக்கி எரிஞ்சிருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பாலடைஞ்ச கிணத்துக்குள்ள இன்னொருத்தவங்களோட சடலம் இருந்திருக்கு, இன்னொரு பெண்ணோட சடலம் இருந்திருக்கு. அதுவும் அழுகுன நிலையில் இருந்திருக்கு. அந்த தூக்கி எறியப்பட்ட அந்த இளம்பெண் அவங்க வந்து ஒரு நைட் ஃபுல்லாகவே அந்த அழுகின சடலத்தோட அவங்களோட உயிருக்காக போராடிக்கிட்டு அந்த பாலடைஞ்ச கிணத்துக்குள்ளே இருந்திருக்காங்க அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் போதும் இந்த சம்பவத்தோட ஆழம் என்ன, இந்த விஷயத்தோட டெப்த் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு. 2.5 வயசு குழந்தை, இந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு இவங்க வந்து வவுனதீவில் இருந்து மட்டக்களப்புக்கு போகிறாங்க. மட்டக்களப்புக்கு போகிறதுக்காக அவங்க சும்மா அவங்க பாட்டுக்கு ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் யார் என்னன்னு தெரியாத, அடையாளம் தெரியாத ஒரு பெண் வந்து ஒரு ஆட்டோவில் வந்து கேட்குறாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாங்க இல்லை நான் மட்டக்களப்புக்கு போகிறேன் அப்படின்னு. சரி ஓகே நாங்களும் அந்த வழியாக தான் போகிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோவில் ஏற்றிட்டு போகிறாங்க. போகிற இடத்துல தான் போய் கொண்டிருக்கும் போது இவங்க டீட்டெயிலாக பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ பேசும்போது சொல்லியிருக்காங்க இல்லை என்னுடைய நகைகளை மீட்கிறதுக்காக, ஈடு வச்சிருந்த நகைகளை மீட்கிறதுக்காக தான் நான் மட்டக்களப்புக்கு போகிறேன் அப்படின்னு சொன்ன இடத்துல இவங்க வந்து சொல்லிட்டு இவங்க இறங்கியிருக்காங்க. இறங்கி இருக்கும்போது தான் இந்த முச்சக்கர வண்டியில் வந்து அடையாளம் தெரியாத பெண் இவங்களும் வந்து அவங்க கூடவே போயிட்டு அவங்களோட அந்த நகைகளை மீட்கும் வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்கள கூட்டிக்கிட்டு நீங்கள் திருப்பி எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது இல்லை நான் மறுபடியும் அதே இடத்துக்கு வவுனதீவுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே நாங்களும் அங்கால தான் போகிறோம், உங்களை கூட்டிகிட்டு போகிறோம், வேணால் இன்னொருத்தவங்களையும் கூட்டிகிட்டு உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து நாங்கள் கம்மியாக எடுக்கிறோம், ஆட்டோக்கான காசை வந்து நாங்கள் கம்மியாக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. போகிற வழியில் தான் மயக்க மருந்து கலந்த ஜூஸை கொடுத்து அவங்க மயங்கியிருக்காங்க. மயங்கினதும் அவங்களுடைய தாலி கொடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. 5 பவுன் தங்க நகைகள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டு 2.5 வயசு குழந்தை, இந்த குழந்தைய வந்து ஒரு வயல்காட்டில் தனியாக விட்டுருக்காங்க. மயக்கம் அடைஞ்ச இந்த இளம் பெண்ணை வந்து ஒரு பாலடைஞ்ச கிணத்துல தூக்கி வீசியிருக்காங்க. இவங்களை காணும்னு சொல்லி போய் முறைப்பாடு வழங்கப்பட்டு இவங்களை காணும் அப்படின்னு தேட போகும்போது சந்தர்ப்பத்தில் தான் இவங்க கிடைச்சிருக்காங்க. கிடைக்கும்போது தான் தெரிய வந்திருக்கு அதில் ஆல்ரெடி இன்னொரு சடலமும் இருக்குது, இன்னொரு பெண்ணினுடைய சடலம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போதான் தெரிய வருது இந்த கும்பல் வந்து இதைய தான் தொழிலாக வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ இதெல்லாம் வந்து சமுதாயத்துக்கு நிறைய பாடங்களையும் எடுத்து சொல்லுது. ஆனால் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது. இப்போது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 5 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பாக. அதே பாலடைஞ்ச கிணத்துல இப்படி தூக்கி எறிகிறத தான் இவங்க ஒரு வேலையாக நடத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. போலீஸார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சம்பவம் நடந்து 24 மணித்தியாலத்துக்குள்ளே வந்து போலீஸார் வந்து 3 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சம்பவத்தோட தொடர்புடைய அந்த 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போது அந்த கைது செய்தவர்களோட எண்ணிக்கை வந்து 5ஆக மாறி இருக்கு. அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நகைகளை வந்து இவங்க வந்து
ஈடு வச்சு அந்த பொண்ணுகிட்ட இருந்த நகைகள் இருக்கு இல்லையா? அத வந்து ம். ஈடு வச்சு, அதுல வந்து தான் வாழ்க்கைய வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஆமா. அதுல வாகனங்கள் கூட வாங்கியிருக்காங்க. கார் வாங்கியிருக்காங்க. வாங்கியிருக்காங்க, ம். ஆட்டோ வாங்கியிருக்காங்க. இப்படி ம். சொகுசா வந்து வாழ்ந்திருக்காங்க. அண்ட் ஆமா. யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ண வந்து கொன்னுட்டு போட்டிருந்தா, அது வந்து வேற விஷயம். அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. பட் அந்த கிணத்துக்குள்ள வந்து ஒரு அழகிய சடலம் இருக்கு. அதுக்குள்ள தூக்கி போட்டுட்டு, அதிலேருந்தே சாவுங்க அப்படின்னு அவங்க விட்டுருக்காங்கன்னா, அவங்களுடைய மனநிலை வந்து எவ்வளவு கொடூரமா கொடூரமானது இருக்க இருந்திருக்கு. ஆமா. மனிதாபிமானம் அப்படிங்கிறது மனிதாபிமானம் இருந்தா இந்த மாதிரியான செயல்கள செய்ய மாட்டாங்க. நான் கேட்கிறேன், மனிதாபிமானம் எங்க போச்சு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா, அந்த ஒரு குழந்தை வந்து விடிய விடிய கத்தி அழுதுகிட்டே இருக்கு. ஆ அங்கால வந்து அவங்க அந்த கிணத்துக்குள்ள அவங்களோட உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த ஒரு 5 பவுன் தங்க நகைக்காக, அந்த காசுக்காக அவ்வளோதான். மத்தது இந்த மட்டக்களப்புல அதே கிணத்துல இந்த அழுகுன நிலையில மீட்கப்பட்ட பெண்ணோட சடலம் யாரு அப்படிங்கிறதும் இனங்காணப்பட்டிருக்கு இப்போ. மீட்கப்பட்ட சடலம் வெல்லாவெள்ளி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட 40ஆம் கிராமம் வம்மியடி ஊற்றினை சேர்ந்த 45 வயதுடைய ரவி நலாயினி அவங்களோடதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட உறவினர்கள் அவங்களோட அந்த காலணி வச்சு கண்டுபிடிச்சி அடையாளம் கண்டிருக்காங்க. அடையாளம் கண்டாலும் கூட இன்னும் பிரேத பரிசோதனைகள் நடத்தப்படல. பிரேத பரிசோதனைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இதை உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. வலையிரவு பாலத்துக்கிட்ட வச்சு தான் இந்த இளம் பெண்ணையும் வந்து தூக்கி வீசி இருந்தாங்க. இந்த சம்பவம் இதே மாதிரி தான் அவங்களையும் இதுக்கு அந்த அழுகுன நிலையில மீட்கப்பட்ட சடலம் அந்த பெண்ணையும் வந்து இதே மாதிரி அவங்களோட தங்க நகைகளையும் கொள்ளையடிச்சு அதே பாலடைஞ்ச கிணத்துல தூக்கி வீசியிருக்காங்க. கைது செய்யப்பட்ட பெண் அதாவது இந்த முச்சக்கர வண்டியில வந்து இப்படி இவங்கள கூப்பிட்டுருக்காங்க இல்லையா? அந்த கைது செய்யப்பட்ட பெண்ணுக்கு வந்து 26 வயசு தான் ஆகுது. இப்போ சிசிடிவி காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருந்தது. காணாம போனதா சொல்லப்படக்கூடிய அந்த பெண்ணுக்கு பின்னாடி அந்த 2½ வயது குழந்தையோட போகும்போது பின்னாடி ஒரு லேடி வராங்க. அவங்க தான் இதுக்கான சந்தேக நபர் அப்படின்னு சொல்லி அடையாளமும் காணப்பட்டிருந்தது. அதே மாதிரி இந்த சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த முச்சக்கர வண்டியா இருக்கட்டும், நகை அது எல்லாமே வந்து போலீசாரால மீட்கப்பட்டிருக்கு. இப்போ தொடர்ந்தும் தீவிர விசாரணைகள் நடத்தப்பட்டுட்டு இருக்கதா தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கும் பின்னாடி எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணப்படணும். அதே ம். மாதிரி சரியான தண்டனைகள் வந்து குடுக்கப்படணும். ஆமா. அப்படி குடுக்குற பட்சத்துல தான் இனிமே இப்படியான சம்பவங்கள் வந்து நாட்டுல நடக்காம தடுக்கலாம். முன்னெல்லாம் ஞாபகம் இருக்கா? இப்ப இந்தியால பார்த்தீங்கன்னா, ம். டெய்லி இப்படி ஒரு நியூஸ் ஒண்ணு இருக்கும். அது வந்து நாங்க அப்போ வாசிக்கும்போது நமக்கு தெரியாது. ஏன்னா அது எங்கேயோ நடக்குது ஆனா இப்போ அப்படிங்கிறது. வந்து நம்மள சுத்தி நமக்கு கிட்டயே நமக்குள்ளேயே நடக்கும்போது, நடக்கும்போது. அது ம். வந்து பயமா இருக்கு இல்லையா? இனிமே அதிலும் இனிமே இந்த சம்பவத்துக்கு பிறகு ரோட்ல யாருமே வந்து நகை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா? அப்படின்னு வந்து பயமா தானே இருக்கும். ஆமா. ம். மத்தது வந்து இப்போ இந்த விஷயத்துல 5 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க தானே! இந்த 5 பேரும் வந்து நிறைய குற்றச்செயல்களோட தொடர்பு இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிற விடயமும் வந்து தெரிய வந்திருக்கு. இதுல மக்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் நிறையவே இருக்கு. இப்போ யாழ்ப்பாண சம்பவமா இருக்கட்டும், இப்போ இந்த மட்டக்களப்பு நடந்த சம்பவமா இருக்கட்டும், இது 2லயும் வந்து பொதுமக்களா எடுத்துக்கொள்ளக்கூடிய நிறைய லெசன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது யாரு என்ன ஏதுன்னு தெரியாதவங்களோட நம்ம எதுக்காக அந்த ஆட்டோல கூப்பிட்டதும் ஓகே. பட் எதுக்காக நம்ம போகணும்? யார் என்னன்னு தெரியாதவங்களுக்கு எதுக்கு நம்ம போறோம் அப்படிங்கிற விடயத்த அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும். அப்படின்னு இதெல்லாம் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை இல்லையா? இப்படியான நடவடிக்கைகள்ல நம்ம ஈடுபடாம இருந்தோம் அப்படின்னா, எங்களுக்கு வர்ற பாதிப்புகள நம்ம வந்து நிச்சயமா தவிர்த்துக் கொள்ளலாம். மத்தது நம்ம வந்து யார நம்புறோம், யாருகிட்ட எதெல்லாம் சொல்றோம் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர். அவங்க அடையாளம் தெரியாதவங்க. யாரு என்னன்னு இதுக்கு முன்னாடி தெரியாது அவங்களுக்கு. அப்போ அவங்க கூப்பிடும்போது ஒருவேள இவங்களுக்கு பஸ்ல போறது சிரமமா இருக்கும். ரொம்ப தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி இப்படிங்கிற நிறைய காரணங்கள்னால இவங்க ஓகே அவங்களா வந்து கேட்குறாங்க. உதவி செய்யவான்னு கேட்குறாங்க. நாங்க போறதுல தப்பில்ல இல்லையா? அப்படின்னு நினைச்சு அவங்க போயிருக்கலாம். அவங்க வச்ச அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு அவங்கள இப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளி இருக்கு. இது எல்லாமே எங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை. அடையாளம் தெரியாதவங்களோட நம்ம கதைக்கவோ, பேசவோ தேவை கிடையாது. சின்ன வயசுலலாம் எங்களோட அம்மா, அப்பா இத தான் சொல்லுவாங்க. யார் என்ன குடுத்தாலும் சாப்பிடக்கூடாது. யார் தெரியாதவங்க யாரும் கதைச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம ரிப்ளை பண்ணக்கூடாது. சின்ன வயசுலேருந்தே சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க. அதுதான் இப்போ நம்ம அந்த விஷயத்துல இன்னும் கவனமா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, நம்ம இப்போ டே டு டே நம்மளோட லைஃப்ல வந்து நம்ம நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸை நம்ம மீட் பண்ணுவோம். யார் என்னன்னு தெரியாதவங்க நிறைய பேரை நம்ம போகிற வழியில், ரோட்ல, பஸ்ஸில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம மீட் பண்ணுவோம். மீட் பண்ணும்போது ஸ்ட்ரேஞ்சர்ஸோட கதைக்கணும், சிரிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி எந்த அளவு தூரத்துக்கு அவங்களோட நமக்கு நம்மளோட லிமிட்ஸ் தெரியும். இப்போ நம்ம ஒரு நகையை மீட்க போகிறோம் அப்படிங்கிற விடயத்தை வந்து நம்ம அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ லிஃப்ட் கேட்டு லிஃப்ட் போயிருந்தா நம்ம பாட்டில் போயிருக்கலாம். பட் இது எல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயம் தான். மற்றது யாழ்ப்பாண சம்பவத்திலையா இருக்கட்டும், எல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு விடயத்தை கற்றுக் கொடுக்குது. ஓகே இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விடயத்தை கற்றுக் கொடுக்குது. பாதிக்கப்பட்ட தரப்பு தொடர்பாக வந்து கவலையை தான் தெரிவிக்கணுமே தவிர மற்றபடி எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது. போலீஸாரோட தீவிர நடவடிக்கைக்கு கீழே
குற்றம் இழைச்சவங்களுக்கு வந்து நிச்சயமா தண்டனை கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கணும். ஸோ இத வந்து மக்கள் வந்து ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கவனமா இருங்க. விழிப்புணர்வோட இருக்கணும். அவ்வளோதான். ஏன்னா, இந்த மாதிரியான சம்பவங்கள் நமக்கும் நடக்கலாம். இது எங்கேயோ இப்ப இலங்கையிலயுமே கூட எஃப்னால தானே நடந்தது, யாழ்ப்பாணத்துல தானே நடந்தது, மட்டக்களப்புல தானே நடந்ததுன்னு நம்ம விட்டுறாம, நாளைக்கு நமக்கும் நடக்கலாம். எங்களோட ஃபேமிலியில இருக்கவங்களுக்கும் நடக்கலாம் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து கவனமாவும், எங்களுடைய செல்ஃப நம்ம பாதுகாத்துட்டு, எங்களுடைய பாதுகாப்ப நாங்க அதுக்கு முன்னுரிமை குடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா வந்து, இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல இருந்து நாம தப்பிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எங்களுடைய சமூகத்துல நடக்காம இருக்கிறதுக்கும் நம்ம வந்து ஒத்துழைப்பு வழங்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமா இதுல வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கையில இந்த 2 விஷயங்கள் தான் ரொம்ப பேசுபொருளா வந்து பேசப்பட்ட இந்த நேரத்துல, இப்போ வந்து உலகத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஆரம்பிச்ச போர் வந்து முடியவே முடியாது அப்படின்ற கட்டத்துல வந்துருச்சு. அங்க முடியுதோ இல்லையோ தெரியல. இலங்கையில வந்து நிறைய மாற்றங்கள். நைட்டோட நைட்டா ஆமா. பெட்ரோல் விலைய வந்து கூட்டிட்டாங்க. இப்ப என்ன சொல்றது? எல்லாருமே ஆட்டோ டிரைவர்ஸா இருக்கட்டும், இந்த பைக்க வச்சு அன்றைய வாழ்க்கைய வந்து ஓட்டுறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து தலையில கை வைக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. ஆமா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 92 ரக பெட்ரோல் வந்து ரூ. 398 ரூ. 400 அப்படின்னு வச்சுக்கோங்க. 1 லிட்டர் வந்து ரூ. 400 வந்து போகுது. ஸோ இப்ப எதிர்க்கட்சியெல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. அடுத்த பாராளுமன்ற இதுல வந்து பேசுறதுக்கு. அரச போட்டு தாக்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. உலக போர் வந்து என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா? அவர் வந்து ஒரு 48 மணித்தியால டைம் அவகாசம் வந்து குடுத்திருந்தாரு ஈரானுக்கு. ஆமா. நாங்க தாக்குவோம். நீங்க வந்து சமாதானமா போங்க அப்படின்ற மாரி. ஆனா ஈரான்காரங்க வந்து சொல்ட்டாங்க. உங்களுடைய இதுக்கெல்லாம் நாங்க அடிபணிய மாட்டோம் அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. அதே மாதிரி மத்திய கிழக்குல அந்த அமெரிக்கா தளங்கள் இருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் மின்சாரம் குடுக்குற சில இடங்கள் இருக்கும் இல்லையா? அதுக்கு சொல்ட்டாங்க. நாங்க வந்து தாக்கினீங்கன்னா, நாங்க இதுக்கு வந்து தாக்குவோம் அப்படின்ற மாரி வார்னிங் வந்து குடுத்துட்டாங்க. குடுத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்துல இது வந்து இப்போதைக்கு முடியாது. இந்த 2 நாடுகள், அந்த 3 நாடுகள் வந்து இந்த போர் பண்றதால மற்ற உலக நாடுகள் எல்லாமே பாதிக்குது. ஆமா. இதெல்லாமே வந்து ட்ரம்ப்புக்கு நல்லாவே தெரியும். இப்போ அவரு காலக்கெடு குடுத்திருக்கிறது வந்து 48 மணி நேரம். நீங்க சொன்ன மாதிரி. எதுக்காக அப்படின்னா, ஹோர்மூஸ் நீரிணைய ஈரான் முடக்கி வச்சிருக்கு. முடக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த ஹோர்மூஸ் நீரிணைய நீங்க திறக்கணும். 48 மணி நேரத்துக்குள்ள நீங்க திறக்கல அப்படின்னு சொன்னா, நாங்க உங்களோட அ எனர்ஜி பிளானட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்க தாக்குவோம். அதாவது உங்களுடைய மின் உற்பத்தி நிலையங்கள வந்து நாங்க தாக்குவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கை குடுத்திருக்காரு. ஆனா ஈரான் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க எங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ் எங்களோட எல்லாத்தையுமே நீங்க இல்லாம பண்ணிட்டீங்க. நீங்க சொல்ற மாதிரி இந்த விமானங்கள் இது அப்படின்னு சொல்லி நீங்க பாதி விஷயத்த நீங்க இல்லாம பண்ணிட்டீங்க. ஓகே. ஆனா இப்போ நீங்க வந்து இதுக்கு மேல எங்களுடைய மின் உற்பத்தி நிலையங்கள்லயும் நீங்க கை வச்சு, எங்களுடைய நாட்டுல இந்த கரண்ட் இதுலயும் நீங்க கை வச்சீங்க அப்படின்னு சொன்னா, நாங்க சும்மா இருக்க மாட்டோம். உங்களோட சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? மத்திய கிழக்கு நாடுகள்ல அவங்களோட அ கரண்ட் மட்டும் கிடையாது. குடிநீர் ஆலைகள்னு சொல்லுவாங்க. இந்த குடிநீர் ஆலைகள எல்லாமே நாங்க இல்லாம பண்ணிருவோம். அப்ப குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும். அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து வெளிப்படையாவே சொல்லியிருக்கு. ஈரான் வந்து நிறைய இந்த ஹோர்மூஸ் நீரிணைய வச்சு ஈரான் ரொம்ப ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உலக பொருளாதாரத்த முடக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம். நல்ல விஷயம்னு சொன்னா, இலங்கை மக்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து ஈரான் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இல்ல உங்களுக்கான எண்ணெய் வர்த்தகம் நடக்கும். உங்களுக்கான எண்ணெய் கப்பல்கள் வந்து இலங்கைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தையும், ஒரு அறிவிப்பையும் ஈரான் தரப்புல இருந்து இலங்கைக்கு வழங்கியிருக்காங்க. பண்ண தானே வேணும். ஏன்னா இலங்கையும் சப்போர்ட் பண்ணிச்சு இல்லையா அவங்களுக்கு. அதனால ஒரு நன்றி கடனா ஈரான் இத பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பேசப்படுது. எனிவேஸ் இலங்கைக்கான எண்ணெய், எரிபொருள் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து ஈரான் உறுதியா சொல்லியிருக்கு. ஆமா. நீங்க சொன்ன மாரியே எதிர்காலத்துல வந்து எரிபொருள் வந்து குறையலாம். இந்த குறையிற இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய தலைநகரம் இருக்கு இல்லையா? ஆமா. அங்க வந்து ஈரான் வந்து நிறைய தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. அப்ப பெஞ்சமின் நெதன்யாகு இருக்காரு இல்லையா? அவர் வந்து அந்த இடங்கள வந்து பார்க்க போயிருக்காரு. இப்ப பார்க்க போனவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து பொதுமக்கள் அதிகமா கூடுற இடங்கள் இருக்கு இல்லையா? அதுல வந்து தாக்குறாங்க அப்படின்ற மாரி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. போர் விதிமுறைகள வந்து மீறுறாங்க. உலக நாடுகள் வந்து எங்களோட இணையணும். இத வந்து தட்டி கேட்கணும் அப்படின்ற மாரி கோரிக்கை கூட விடுத்திருக்காரு. ஆனா இதே இதுதான் ஈரான்ல வந்து ஒரு ஸ்கூல் மேல குண்டு போட்டாங்க தெரியுமா? ஆமா. அப்போ வந்து பள்ளி மாணவர்கள் வந்து நெறைய பேர் இறந்தாங்க. ஸோ அப்போ வந்து தெரியலையா? ஆனா இப்போ வந்து அவருடைய நாட்ல இப்படி நடக்கும்போது, அவரு உலக நாடுகள வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. மத்தது வந்து இப்போ ஹோர்மூஸ் நீரிணை வழியா போகக்கூடிய போர் அல்லாத நாடுகள் கட்டாயமா ஈரானோட ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஈரானோட உயர்மட்ட பாதுகாப்பு அமைப்பான பாதுகாப்பு கவுன்சில் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. அதாவது ஈரானோட கரைகள் இல்லாத தீவுகள் மேல எந்த ஒரு தாக்குதலும் நடத்தப்பட்டா அதுக்கு கடுமையான பதிலடி வழங்கப்படும் அப்படின்னும் அந்த அறிவிப்புல வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ட்ரம்ப்பும் பிரித்தானிய பிரதமரும்
வந்து ஒரு தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டிருக்காங்க இந்த போர் நிலைமை தொடர்பாக. இந்த போர் நிலைமை தொடர்பாக அந்த ஃபோன் கன்வர்சேஷன் நடக்கும்போது இவங்க 2 பேருக்கும் இடையில பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எரிசக்தி ஸ்திரத்தன்மை பேணப்படணும். உலகளாவிய ரீதியில் எரிசக்தி ஸ்திரத்தன்மை பேணப்படணும். அப்படியா இருந்தால் இந்த ஹார்மூஸ் நீரிணை வந்து திறக்கப்படணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விடயம் தொடர்பாக இவங்க 2 பேருக்கு இடையில வந்து ஒரு ஃபோன் கன்வர்சேஷன் போயிருக்கு. அந்த கலந்துரையாடலுக்கு ஏற்ற மாதிரி எதிர்காலத்தில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. ஆரம்பத்தில் வந்து ட்ரம்ப் வந்து நேட்டோ நாடுகள் கிட்ட உதவி கேட்டிருந்தாரு. அப்போ இந்த உதவிகளை வந்து நேட்டோ அமைப்பு வந்து அது பல நாடுகள் வந்து நிராகரிச்சிருந்தது. இல்லை உதவி செய்ய முடியாது, போரில் இன்வால்வ் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிருந்தாங்க. இப்படி நிராகரிச்சிருந்தாலுமே கூட இப்போது பிரித்தானியாவோட பிரதமர் வந்து ட்ரம்ப்போட இந்த ஃபோன் கன்வர்சேஷனில் இந்த விடயங்கள் சம்மந்தமாக பேசியிருக்கிறது வந்து நிறைய கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரபிக் கடலில் வந்து பிரித்தானியாவுக்கு சொந்தமான ஒரு கப்பல் நிற்கிறதாகவும் வந்து தகவல்கள் வெளியாகி இருக்குது. அரபிக்கடலில் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. இது போருக்காக வந்ததா அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய செய்திகள் வதந்திகள் பரப்பப்பட்டு வருது. அதே மாதிரி ஈரான்ல வந்து 4000 கிலோமீட்டர் தாண்டி தாக்குற ஏவுகணையை வந்து ரீசெண்டா வந்து உபயோகிச்சிருந்தாங்க. அதால எந்த சேதமுமே ஏற்படல. இந்திய பெருங்கடல்ல ஒரு முகாம் இருக்கு இல்லையா, இவங்களுடைய கடற்படை தளத்துல வந்து தாக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஏவுகணையை வந்து விட்டுருக்காங்க. பட் அந்த இது வந்து சரியா போகல. ஸோ இப்போ வந்து யூரோப்காரங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. அதாவது 4000 கிலோமீட்டர்னா ஈஸியா வந்து எங்களையும் தாக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயப்படுற மாதிரியும் வந்து செய்திகள் வந்து வெளியாகி. ஆமா, மற்றது இந்த போர் நிலைமை இருக்கு இல்லையா, இதனால இம்பாக்ட்ஸ் அதிகம் இல்லை, நிறைய பாதிப்புகள் இருக்கு எல்லா நாடுகளுக்குமே. அப்போ இந்த பாதிப்புகளுக்கு மத்தியில முக்கியமா அடி வாங்கி இருக்கிறது வந்து இந்த கச்சா எண்ணெய். போர் நிலைமை காரணமாக நாளாந்தம், அதாவது டெய்லி 11 பில்லியன் பீப்பாய் மசகு எண்ணெயை வந்து இந்த உலகம் வந்து இழந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சர்வதேச எரிசக்தி முகவர் நிலையம் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி மிகவும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் முதல்லையே நம்ம ஸ்டார்ட் பண்ண மாதிரி எரிபொருள் விலை அப்படிங்கிறது வந்து எல்லா நாடுகள்லையும் வந்து ரொம்பவே அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அதோட தாக்கம் வந்து சாதாரண பொதுமக்களை வந்து பாதிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம். மற்றது வந்து இந்த போருக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது வந்து அமெரிக்கா, இஸ்ரேல் ரெண்டும் சேர்ந்து தான் ஈரான் மேலே இந்த தாக்குதல் நடவடிக்கையை முதலாவதாக ஆரம்பிச்சிருந்தது. அப்போ அமெரிக்காவோட சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயோட விலை $98.45 வந்து அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பா, ஜெர்மன், இத்தாலி இந்த மாதிரியான நாடுகளில் வந்து மின் கட்டணம் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு. மட்டும் இல்லாமல் ஐரோப்பாவில் கேஸோட விலை வந்து சாதாரண ப்ரைஸை விட டபுள் ஆகியிருக்கு, 2 மடங்காக அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. இந்தியாவோட ரூபாய் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்திய ரூபாயும் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த மாதிரி எல்லா உலக நாடுகளையும் வந்து இந்த விஷயம் வந்து தாக்கிக்கிட்டே இருக்கு, பாதிப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இலங்கையில் என்ன அப்படின்னு சொன்னால் 37,000 மெட்ரிக் டன் டீசலை ஏற்றிய கப்பல் நாளை மறுதினம் இலங்கைக்கு வர இருக்கதா இப்போ ஒரு சந்தோஷமான செய்தியும் வெளியாகி இருக்கு. ஒரு பக்கம் இந்த மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு போக, இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு தட்டுப்பாடு இல்லை அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காகவும் இந்த மாதிரி எரிபொருள் கப்பல்கள் வந்து இலங்கைக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கு. மற்றது வந்து பேக்கரி உணவுப் பொருட்கள் இருக்கு இல்லையா, இந்த பேக்கரி உணவுப் பொருட்களோட விலைகளும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இலங்கையில் உணவுப் பொருட்களோட விலைகளும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இப்போ தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டு வருது. பார்க்கலாம், இவங்களோட இந்த போர் நிலைமை அவங்களோட முடிவு தான் இருக்குது. ட்ரம்ப் என்ன தான் பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு சொன்னாலும் சில காரணங்கள்னால இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதாகவும் இல்லை, ஈரான் வந்து அதுக்கு உடன்படுறதாகவும் இல்லை. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த 3 நாடுகளையும் மையப்படுத்தி ஆரம்பித்த இந்த போர் வந்து இப்போது பிராந்தியம், ஒரு ரீஜன் அப்படிங்கிறத தாண்டி இந்திய பெருங்கடல் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ உலகளாவிய ரீதியில் இதோட இம்பேக்ட் வந்து ரொம்பவே எதிர்பார்த்ததை விட அதிகமாக போய்கிட்டு இருக்கு. அப்போது இவங்களோட கையில் தான் இது இன்னும் நீடிக்குமா, அப்படி இல்லைன்னா ஓகே இந்த பொருளாதார சிக்கல்கள் எல்லாத்தையும் வந்து நிறுத்திக்கலாமா அப்படிங்கிற விஷயம் வந்து இவங்களுடைய முடிவில் தான் இருக்குது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்னென்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கிறாங்க, எப்படி எதை நோக்கி இந்த போர் போகுது அப்படிங்கிறது தொடர்பாக. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாட்டில் என்ன நடந்திருக்கு, உலகத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து பார்த்துட்டோம். இதே மாதிரி நாளைக்கு இதே மாதிரி உலகத்தில் என்ன நடந்திருக்கு, நாட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பேசுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நிச்சயமா நாளை தினமும் நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். பை பாய்.